நண்பர்களே, இப்போ என்னாச்சுன்னா நண்பர்களே வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு எங்க அப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்தியா விசஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இந்தியா வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கம்ஃபர்டபுளாக ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. இந்தியா ஜெயிக்கிறதுக்கான 80% பங்களிப்பு வந்து இஷான் கிஷனுக்கு, பேலன்ஸு செகண்ட் இன்னிங்ஸில் பந்து போட்டவங்களுக்கு கொடுத்தலாம். ஏன்னா உண்மையிலே ஒரு தைரியமான இன்னிங்ஸுங்க. 22 பிளேயர் இன்றைக்கி கிரவுண்டில் இருந்தோம். 22 பிளேயரில் இந்த ஒரு பிளேயருக்கு இருக்கிற தைரியம் யாருக்கும் வரல. சும்மா அசால்ட்டாக பந்தை பார்த்து கரெக்டாக டைம் பண்ணுறாரு, கரெக்டாக கேப்பில் அடிக்கிறாரு. அந்த தைரியம் இருக்குது. 0-2 ஒரு விக்கெட்டு. என்ன பண்ண முடியும்? இப்போ அடுத்த விக்கெட் போயிருமோ, எப்படி ஆட போகிறோம், அப்படி ஆட போகிறோம்லாம் இல்லை. நான் அடிக்கிறேன். அடுத்த ஓவர்லேருந்தே அடிக்க ஆரம்பிச்சார். 15 ரன்னு. அடுத்து ஒரு ஓவராக விடலை. கிடைக்கிற கேப்லலாம் பவுண்ட்ரி 6 முடிச்சு விட்டு அனுப்பி விட்டார் பாகிஸ்தான். ஸ்பின்னரை வாப்பா 17 ரன்னு, சதாப் கான் கிளம்பு, அடுத்து யார், அபரா வாயா வா, உனக்குலாம் 12 ரன்னு தான் எக்கனாமி, ஓ கிளம்பு விட்டு திருப்பிட்டார். உஸ்மான் தாரிக் ஓரளவு போட்டார். 4 ஓவருக்கு 24 ரன்னு பார்த்து ஆடணும். ஒரு விக்கெட் விழுந்துருச்சு, அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஷாம் அபிஸ் சொன்ன மாதிரி அவரும் ஸ்பின்னர் தான், பந்து போடுவார். 3 விக்கெட் எடுத்தார், அவ்வளோதான். மற்றபடி வந்து இந்தியாவோட பேட்டிங் சூப்பரு. இஷான் கிஷன் டாப் நாச்சு. அபிஷேக் சர்மா என்னாச்சு, யூஎஸ்ஏல டக்கு. அடுத்து ஒரு மேட்ச் வெளியே வந்தார், உடம்பு சடன். இப்போ அடுத்து பாகிஸ்தானோட டக்கு, ஒரு இம்பார்ட்டண்டான மேட்ச்சு. அவருக்குமே தெரியும் அவர் வந்து சாதாரண பிளேயர் கிடையாது. இருந்தாலும் அவர் என்ன ஆச்சுன்னு தெரியலையே. 2 மேட்ச் டக்கு. நம்ம சூப்பர் 8க்குள்ளே போகிறோம். இஷான் கிஷனை வச்சே ஓட்ட முடியாது. ஓப்பனிங்கில் அவரோட பங்களிப்பு வேணும். சூப்பர் 8ல் இஷான் கிஷன் எவ்வளோ நாள் தான் அடிப்பார். திடீர்னு ஒரு மேட்ச் அவர் டக்கில் போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? பதில் கிடையாது. மிடில் ஓவரில் அடிக்கணும். இந்த பேட்டருக்கான கான்ஃபிடென்ட் அங்கே வரல யாருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மா கரெக்டாக 24 பாலுக்கு இருந்துச்சு. அப்படியே டச்சிலே தான் போனார். சூரியகுமார் யாதவும் அதே மாதிரி தான், கேப்பில் அப்பப்போ பவுண்ட்ரிஸ், அவ்வளோதான். சிவம் டுவே நல்லாவே ஆனார். 17 பாலுக்கு 29 அந்த மாதிரி அடித்தார். அவருமே ஒரு நல்ல இன்னிங்ஸை கொடுத்தாரு.